இப்போ பேன் இண்டியா மோகம் வந்து அதிகமாகி அது ஒரு லாஸ் கொண்டு வருதுல்ல சார்? பேன் இண்டியா எப்படி? ஒரு சுப்ரீம் ஸ்டாரை வச்சு ரஜினியை வச்சு தமிழ்நாட்டில் படம் எடுப்பாங்க, முன்ன தமிழ்நாட்டுக்கு ஓடும். இப்போ அதே ரஜினி போதால் தான் பெரிய சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டாரை வச்சுக்கிட்டு ஆந்திராவிலேருந்து ஒரு ஹீரோ, கர்நாடகாவிலேருந்து ஒரு ஹீரோ, கேரளாவிலேருந்து ஒரு ஹீரோ, இந்தியிலேருந்து ஒரு ஹீரோவும் இல்லைன்னு. இது பேன் இண்டியா. ஏன்னா ஆல் இண்டியா மார்க்கெட் வியாபாரத்துக்காக இந்த ஹீரோக்களை போட்டு உள்ளே சேர்த்துக்கணும். அவங்களுக்கு 5 சீன் 6 சீன் தான். இப்போ பிஸ்னஸ் அப்படியே ஆச்சு. அதான் பேன் இண்டியா. இப்போது பாகுபலி எடுத்தாங்கன்னா அது உலகமெல்லாம் போச்சு, அது பேன் இண்டியா. இப்போ ஹீரோக்களை பேன் இண்டியான்னு பிக்கப் பண்ணிக்கிட்டான். இங்கேருந்து ஒருத்தன், அங்கேருந்து ஒருத்தன். ஏன் இப்போ ரஜினி சார் படம் உள்ள ரிலீஸ் ஆச்சு, கூலி. அதில் யார்? ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு. அதுக்கு முன்னால் ஒரு படம் ஜெயிலர். இது எல்லாராலும் முடியுமானா முடியாது. அது பெரிய நிறுவனம், பெரிய ஹீரோ, அதனால் அவங்கெல்லாம் வர்றாங்க. எல்லாம் சின்ன ஹீரோவுக்கு வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க. அதனால் அவங்களும் கணக்கு பார்த்து தான் பண்ணுறாங்க. அதனால் பேன் இண்டியா என்பது இப்போ படத்தை கதையை வச்சு இல்லை, அந்தந்த ஹீரோ 4 மொழி 5 மொழி ஹீரோ உள்ளே போட்டேன்னா அது பேன் இண்டியா. 500 கோடி வியாபாரம், 600 கோடி வியாபாரம். அதிலெல்லாம் வெற்றி கிடையாது. அது கமர்ஷியல், பணம் சம்பாதிக்க. பட் கதையை சொல்லி நீ வெற்றி பெறணும்னா கதையில் காட்டணும். வீரத்தை, விவேகத்தை எல்லாம் கதையில் காட்டணும். அப்படி சில இயக்குனர்கள் வர்றாங்க, புது புது தம்பிகள்லாம் வர்றாங்க, இப்போது நல்லா பண்ணுறாங்க, அருமை. அவனும் 4 படத்துக்கு அப்புறம் ஏறினான்.